வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று மார்ச் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமைக்கான தரிசனங்கள் அனைத்தும் மார்ச் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணி முதல் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்நிலத்திற்கான மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சார்டர்கள் அடங்கும். அதேபோல் நாளை தினத்திற்கான விடியற்காலை 3 மணி புக்கிங் சார்டர்களும் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 13,000 தரிசனங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த தினம் ஒதுக்கீடு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் கூட்டம் சற்று அதிகமாக இருந்ததன் காரணமாக இந்த தரிசனங்கள் அனைத்தும் சரியாக இரவு 11:30 மணி அளவிலேயே தீர்ந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையானை எந்த ஒரு தரிசன டிக்கெட் இல்லாத சௌதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செல்ல வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை தொடக்கத்திலே, அதாவது 50வது படிக்கட்டில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தினந்தோறும் விடியற்காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவது வழக்கம். இந்த தினத்திற்கு மொத்தமாக 3000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் சார்டர்கள் அடங்கும். பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாக இருந்ததன் காரணமாக இன்று காலை 8:15 மணி அளவிலேயே இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டட் சௌதர்ஷனங்களும் தீர்ந்துவிடுது என்பது குறிப்பிடத்தக்கது. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையான எந்த ஒரு தரிசனத்திற்காக சௌதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து அதை சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் இந்த விடுவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.